ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் சங்கீதம் 88 வாசிக்கிறேன். 6வது வசனத்திலிருந்து, என்னை பாதாள குழியில் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை நிறுத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றின் மேல் என்னை வருத்தப்படுத்துகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் இருக்கும் போது மிகவும் கஷ்டப்படுவோம். பாதாளத்தில் வாழ்கிறது போல இருக்கும். மனம் திரும்ப வேண்டும். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பழகினவங்க, நம்ம அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே இருந்ததுன்னா எல்லாரும் தூரமாக விலகி போயிடுவாங்க. அதான் நமக்கு அறிமுகமானவங்களெல்லாம் தூரமாக்கி அவர்களுக்கு என்னை அருவெறுப்பாக்கினீர். நம்மளை நேசிக்கிறவங்களெல்லாம் அருவெறுப்பாக மாறிடுவாங்க. காரணம், கர்த்தர் அன்பு நம்ம கூட இருக்கும்போது எல்லாரும் நேசிப்பாங்க. கர்த்தர் அன்பு நம்ம இடத்துல இல்லாத போது எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஏசப்பாவுடைய விசுவாசம் நம்மளை விட்டு போகக்கூடாது. ஏசப்பாவுடைய அன்பு நம்மளை விட்டு போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஆகினால் நாம் ஏசப்பாவோடு நம்ம சேர்ந்து வாழ்வோம். தேவன் மிருகங்களை கொண்டு கூட நம்மளை நேசிக்க வைப்பார். அநேக ஜாதி ஜனங்களை கொண்டு நம்மை நேசிக்க வைப்பார். மறந்து விடாதீர்கள். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கை கூப்பி ஜெபிக்கலாம், கையை விரிச்சும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறவரே, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ கேட்கிறாரு. மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்வீரோ? செத்து போன வீரர்களுக்கு எழுந்து உம்மை துதிப்பார்களோ? ஆமா, மரித்தவர்களும் மண்ணுக்குள்ள போனவர்கள் யாரும் ஆண்டவர் துதிக்க முடியாது. உயிரோடு இருக்கிறவங்க தான் துதிக்க முடியும். அதுக்கப்புறம் சொல்றாரு, பிரேத குழியில் உமது கிருபை, அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படும். கவனித்து பாருங்கள். பிரேத குழியில உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படும். ஆமேன், அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரேத குழியிலும் உமது கிருபை, அழிவிலும் உமது உண்மை விவரிக்கப்படும். உண்மை என்ன என்றால், இயேசு கிறிஸ்து கல்லறையில் உயிர்த்தெழுந்தார். அந்த உண்மை இப்போது விவரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பிரேத குழியில அழியிற நேரத்துல அவருடைய கிருபை உள்ளே இருந்து வெளிப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிதான் எத்தனையோ குடும்பங்களை மரண கடைசி எல்லையிலிருந்து, வியாதியின் கடைசி எல்லையிலிருந்து, துக்கத்தின் கடைசி எல்லையிலிருந்து, குடும்ப அழிவின் கடைசி எல்லையிலிருந்து, தற்கொலை, மரணங்கள், ஆபத்துகள், பயங்கரமான பேய் பிசாசுடைய போராட்டங்கள் மத்தியில சிக்கி கொண்டு மரணத்தை விரும்புகிற சமயத்துல அந்த மரண விளிம்புல அவருடைய கிருபை வருகிறது. பிரேத குழி என்றால் என்ன? கடன் பாரம் ஒரு பிரேத குழி, கேன்சர் ஒரு பிரேத குழி, மரண துக்கம் ஒரு பிரேத குழி. இந்த பிரேத குழிகளிலே கர்த்தருடைய கிருபை விளங்கும். அந்த கிருபை இயேசு என்ற நாமத்தில் உங்களுக்கு வரும்போது அற்புத அதிசயங்களை செய்யும். பிரியமானவர்களே, ஆகையினாலே உண்மை விவரிக்கப்படும். அழிவில் உண்மை. இயேசு கிறிஸ்துவின் அழிவுக்குள்ள ஒரு உண்மை வெளிவந்தது. அவர் உயிர் தெழுந்தார். அதுக்கு அடுத்தபடியாக, இருளில் உமது அதிசயங்களை, மறதியின் பூமியில் உமது நீதியையும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையில விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் உமது அதிசயங்களை, மறதியின் பூமியில் உமது நீதியையும் அறிவிக்கப்படுமோ? ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருளிலே அவருடைய அதிசயங்கள் பேசப்படுகிறது. ஆகினாலே இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகினால ரட்சிப்பின் தேவன் உங்களோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் நாடோறும் அவைகள் 17வது வசனத்துல சொல்றாரு. 88 சங்கீதம் 17வது வசனத்துல, அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைத்து கொண்டிருக்கிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறந்து போனார்கள். ஆகினால் ஆண்டவரே, என் சிறு வயது முதல் என் சிறுமைப்பட்டவனும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மனக்கலக்கத்தின் ஒரு சங்கீத பகுதியில அவர் சொல்லுகிறார்.
நாடோறு தண்ணீரை போல என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். தண்ணீர் எவ்வளவு வேகமா நம்மளை சூழ்ந்து கொள்ளுதோ அதுபோல சத்துருக்களும் போராட்டங்களும் வியாதிகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகினால கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்க இந்த கிருபையின் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியான தேவன் தாமே நீ உன்னுடைய நிலை பிரேத குழி நிலையாயிருந்தாலும், மரண நிலையாயிருந்தாலும், கண்ணீர் நிலையாயிருந்தாலும், உன் ஆவி ஆத்ம சரீரத்துல ஒரு மரண நிலை, பிரேத குழிக்கு ஆயத்தமான பிரேத குழி என்றால் சுடுகாட்டில் குழி வெட்டி புதைக்கக்கூடிய ஒரு சம்பவம். அத மாதிரி நம்முடைய வாழ்க்கை பிரேத குழியை போல இருந்தாலும் கர்த்தர் அந்த பிரேத குழியோட உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். லாசருவை பிரேத குழியில உள்ள வைத்தார்கள். அந்த பிரேத குழியிலிருந்து சத்திய வார்த்தை சென்றது. அந்த பிரேத குழியிலிருந்து கிருபை லாசரை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவி பிரேத குழியாய் இருக்கிறதா, அல்லது பூங்காவன தோட்டமாய் இருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய தோட்டமாய் இருக்கிறதா? கவனித்து பாருங்கள். நாம் கர்த்தருடைய தோட்டமாய் இருந்தால் நாம் அவரை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே 2024 ஆண்டுல இந்த 12ஆம் மாதத்துல இயேசு கிறிஸ்துடைய வல்லமையாலே கர்த்தர் தாமே இந்த கிருபையின் கூட்டத்தை காண உதவி செய்தார். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. யார் குடும்பத்துல பிரேத குழிக்கு போகிற நிலைமையில, வியாதியில, மரணத்துல, சோகத்துல படுத்திருந்தாலும் ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்கப்பா. எங்கிட்ட ஜெபி கேட்டுக்கொள்கிற எல்லா நண்பர்கள், உற்றார்கள், எந்த சில பந்துக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உடைய கிருபையின் நிமித்தமாய் ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சியோடு ஏழைகளாய் கூடி ஜெபித்து ஆண்டவர் இந்த செய்தி போடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கேட்டு பலனடையட்டும். ஆண்டவரே, உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். வேப்பூர் பகுதி, கள்ளக்குறிச்சி பகுதி, ஆத்தூர் பகுதி, இந்த 3 தகுதிக்கு இந்த மையமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த 3 தாலுக்கா வேண்டியதுக்கு சொந்தமாக்கும். ஆண்டவரே, ஜனங்களெல்லாம் அவங்க அறிந்து கொள்ள உதவி செய்கிற ராஜா. பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் போகிற குடும்பங்களை கர்த்தர் கிருபையாய் மீட்டுக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.